வைரலாகும் வீடியோ. திமுகவிற்கு ஓட்டு கேட்ட கணவனுக்கு விழுந்த அடி படு காமெடியான நிகழ்வு. திமுக அதிர்ச்சி. டெல்லியிலிருந்து இண்டி கூட்டணியை கலாய்த்து வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பு அடங்குவதற்குள் தற்போது சமூக வலைதளத்தில் படு வைரலாக மற்றொரு வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அதில் மனைவி ஒருவர் கணவன் கேட்க கேட்க அனைத்தையும் செய்கிறார். அதே நேரத்தில் கணவன் தேர்தலுக்கு திமுகவிற்கு ஓட்டு கேட்டு செல்ல தயாரான போது மனைவி கேட்ட கேள்வியும் அதற்கு பின்னர் கணவனுக்கு விழுந்த விளக்குமாறு அடியும் ஒட்டுமொத்த திமுகவினரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. காமெடியாக குறும்படம் எடுக்கப்பட்ட போதும் தற்போது அதன் தீவிரம் அனைத்து மக்கள் மத்தியிலும் பட்டு வைரலாக பரவி வருகிறது. இதோ அந்த வைரல் வீடியோ எங்கள் மக்களாகிய உங்கள் பார்வைக்கும். வனஜா வரமாமா, தண்ணி கொடு. தண்ணி இங்கதானே மாமா இருந்துச்சு. நான் யாரு? புருஷன். 4-3-7 நாளும் 4-3-8 நாளும் 4-3-6 நாளும் நீ சரின்னு தான் சொல்லணும். சரி தப்புலாம் சொல்லக்கூடாது. வா. மாமா காபி வேணுமா டீ வேணுமா மாமா? பால் கொண்டா. சரி மாமா. இல்லை மாமா, நான் வாசல் கூட்ட போறேன். உங்களுக்கு ஏதாவது தேவையா மாமா? சீப்பே பேப்பர் படிக்கிறது 1008 கேள்வி. ஏய் வனஜா. மாமா வந்துட்டேன். மாமா சொல்லுங்க மாமா. ஓட்டு கேட்க போறேன், மதியானம் சாப்பாடுக்கு வரமாட்டேன். ஏய், ஓட்டு கேட்க போறன்ற கதவை சாத்துற. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன என்னடி நினைப்பான்? ஒண்ணு கட்சி தலைவன் என்ன குடும்ப தலைவிக்கே தகுதி இல்லாதவன் சொன்னவன் அவனுக்கு நீ ஓட்டா கேட்க போற? கேக்குதா? கண்ணாடி 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 கேக்குதா? கண்ணாடி 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 ஏயா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் குடிச்சிட்டு வந்து என்ன கொடுமைப்பட்டிருந்தாலும் நான் எவ்வளவு பொறுத்துக்கிட்டு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நான் நம்பிட்டு இருந்தேன்ல. அப்படி இருந்தும் உன் கட்சிக்காரன் என்ன தகுதியான குடும்ப தலைவி இல்லைன்னு சொல்லிட்டான். அதை கேட்டு நீ வனஜா, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என் மதிப்பு என்னடி ஆகுறது? கதவு தரமா? ஏமா 10 வருஷம் இங்க குடியிருக்க. உன் புருஷன் என்ன பண்ணாலும் பேசாம வாய முடிட்டு புள்ள பூச்சாட்டம் இருப்ப. இன்னைக்கு ஏமா இவரை போட்டு இப்படி வெளுத்துட்ட விளக்க மாத்தாலியே? அண்ணே, இவன் கட்சி தலைவன் என்ன தகுதி இல்லாத குடும்ப தலைவின்னு சொல்லிட்டான். அவனுக்கு இவன் ஓட்டு கேட்க போறானே இவன
என்ன அவ கேட்கறது நியாயம் தானே? சொந்த வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இதோ நான் கூட சொந்த வீட்டில் தான் இருக்கேன், எனக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் கொடுத்துறோம் தான் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பொண்ணு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ கேட்கறது நியாயம் தானே? முத புருஷனை விரட்டி விட்டுட்டு 2வது புருஷன் கூட வாழ்றவலாம் தகுதி உள்ளவலாம். இந்த ஆள் கூட 30 வருஷம் குடும்பம் நடத்திருக்கானே, இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது சூடு சொல்ல வேண்டாம்? இவனுங்க ஆட்சிக்கு வந்து 33 மாசத்துல பால் விலை வசந்து போச்சு, கரண்ட் பில்லு ஏறி போச்சுனே, வீட்டு வரையும் ஏறி போச்சு, சாராய விலையும் ஏறி போச்சு. ஆனா திமுக காரங்களோட சொத்து மதிப்பு மட்டும் கோடி கணக்குல வந்துருச்சு. தேர்தல் சமயத்துல மாசத்துக்கு ஒரு நட கரண்ட் பில்லு கட்டலான்னு சொன்னாங்களே, அது நடந்துச்சா? கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்களே, அதை செஞ்சு காட்டினாங்களா? இப்படி அநியாயத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு ஒன்னையாவது செஞ்சு காட்டியிருக்காங்களா? இப்படிலாம் சொல்லி ஏமாத்தின திமுக ஜெயிக்கணுமா? 34 மாசம் ஆட்சியில 34,000 பிரச்சனை. ஆனா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணல இந்த திமுக ஆட்சி. இவ்வளவு போய் விளக்கமாத்த நடிச்சுக்கிட்டு என்ன ஏந்திருந்தேன். ஐயோ ஐயோ அம்மா வனஜா வனஜா என்ன மன்னிச்சிடுறேன். அம்மடி வனஜா, நான் திருந்திட்டேன், என்னை மன்னிச்சிடு. இனிமே திமுகவுக்கு ஓட்டு போடவும் மாட்டேன், ஓட்டு கேட்கவும் மாட்டேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எனது கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6 சாவு 100 சாவு, தாயகம் காப்பது கடமையடா. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். போற்றும்படி புரட்சி தலைவர் எடுத்த முதற்படி, மக்கள் செல்வி வகுத்த வழிபடி, தமிழின ரத்தம் என்றும் வெல்லும்படி, மாற்றத்தை மண்ணில் விதைக்க வந்தபடி, விவசாய சுமைகள் மொத்தம் தள்ளுபடி செய்த எங்கள் முதல்வரே எடப்பாடியாரே, எடப்பாடியாரே, மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே, எடப்பாடியாரே, தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடியாரே, எடப்பாடியாரே, மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே.